பாண்டியன் சொல்ல சுவாரஸ்யமாக இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மீனா வந்து மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வேணா அரசு என்ன உங்ககிட்ட பேச சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், யாரும் கம்பேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் அரசுங்கிட்ட பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க மாப்பிள்ளை, அவள் எல்லாமே சரியாயிடும், நான் ஒன்றும் அவள் கத்தி கட்டலாம் ஒன்றும் மிரட்ட போகிறதில்ல, நான் அவகிட்ட போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அரசுக்கிட்ட பேசினா ஏன் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணான்னு கேட்பாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, ஆனால் எனக்கு தான் பேச அவ்வளோ விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அரசி, அவர் உங்ககிட்ட நல்லா தானே பேசுகிறாருன்னு கேட்பாங்க. நல்லா தான் பேசுகிறாரு, போன வாரவே நான் எனக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்டே பேசியிருந்தேன், இப்போ வந்து என் அப்பாவுக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்டே பேசுகிறேன், எனக்கே ரொம்ப என்ன நினச்சா அசிங்கமாக இருக்குது, ஒரு வாரத்துக்கு ஒருத்தர்கிட்ட இன்னொரு வாரத்துக்கு வேறு ஒருத்தர்கிட்டையும் பேசுகிறேன்னு நினச்சி எனக்கே பிடிக்காமல் போயிட்டுருக்கு, சுவிட்சு போடாமல் நான் மாறிக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அண்ணி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுவாங்க. ஐயோ அரசி, நீ நல்லா ஏமாந்துருக்க, குமரவேலு ஒன்றும் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மயில் வந்து வெளியே நின்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம உள்ளே போகலாமா வேண்டாமான்னு. இந்நேரத்துக்கு அவர் வேற வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு எல்லாரும் என்னை திட்டுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க, நம்ம உள்ளே போத்தாவில் அப்படியே வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிடுவாங்க. அப்போ தான் பாண்டியன் கேட்பாரு, ஏம்மா டெய்லி லேட்டாக வந்துக்கிட்டே இருக்க, உங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உன்னுடைய ஓனர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிரு, இவ்வளோ லேட்டெல்லாம் விடாதீங்க அப்படின்னு. கோமுதி அதே தான் சொல்லுவாங்க. ஆமாம், இனிமேல் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ சொல்கிறதுனா சொல்லு, அப்படி இல்லைன்னா நான் வந்து சொல்கிறேன்னு கேட்பாங்க. ஆனால் மீனா வந்து நீங்களாம் என்ன குழந்தை, அவங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மீனா. அப்போ தான் பாண்டியன் சொல்லுவார், நீயே சொல்லுமா இல்லை, இவங்க எல்லாரும் திருநெல்வேலிக்கு நாலு பேரும் போக போகிறாங்களாம், நாலு நாளுமே ஹோட்டலில் சாப்பிட போகணும்னு சொல்கிறாங்க, இவங்க எல்லாருக்குமே சமைக்க தெரியும், அங்கே போய் எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்குது, அங்கே போய் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்றாங்க.